complicated. வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஸ்டம் ரிகவரி எப்படி இன்ஸ்டால் செய்வது. இந்த வீடியோவில் TWRPன்னு சொல்லக்கூடிய டீம் இன் ரிகவரி ப்ராஜெக்ட் கஸ்டம் ரிகவரி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா TWRP ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள fastboot.exeன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டிவைஸ் ட்ரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட்டு TWRP இன்ஸ்டாலர்னு சொல்லி ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும். அந்த பேட்ச் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கமாண்ட் விண்டோ ப்ராம்ப்ட் ஆகும். அதில் வந்து ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக் ஷுர் யூ ஆர் இன் ஃபாஸ்ட்பூட் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஃபோனை வந்து நம்ம ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் ப்ளஸ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம மொபைலை வந்து சிஸ்டமோடு கனெக்ட் பண்ண போகிறோம். USB கேபிள் மூலமாக கம்ப்யூட்டரையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் டூல் அப்படின்னு மெசேஜ் வந்த பிறகு ரிகவரி மோட்லேயே மொபைல் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிகவரி மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு டச் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் வந்து ரீபூட் டு சிஸ்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் வந்து நார்மலாக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வெற்றிகரமாக நம்ம TWRP கஸ்டம் ரிகவரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.